போற்றி. திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவூர்துறை ஆதின ஸ்ரீ குருமகா பாரத நாட்டினுடைய 78வது சுதந்திர தின கொடியேற்றத்தை தன்னுடைய திருக்கரங்களால் தொடங்கி வைத்து தமிழ்தாய் வாழ்த்து. ஈராரும் கடலுடுத்த நிலமடந்த உறுதிமொழி. Friendship. Ready? Just clap. Go. Friendship. Thank you. Thank you. Thank you. Right turn. Quick march. Left, right, left. Left, right, left. Left, right, left. முக்கியமான உரை, ஒரு சில முக்கியமான உரை இந்த இடத்துல நிகழ்த்து இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ குருமகா சன்னிதானத்துடைய அருளாசி நாம் பெற்று புகழ இருக்கிறோம். முதற்கனதாக ஆதின புலவர் திருவாளர் சுப்ரஜித்வான் அவர்கள் கோவிலுக்கு அருங்கலம் பொங்குதாமரை ஆவினுக்கு அருங்கலம் அருணஞ்சு ஆடுதல் கோவினுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே நமச்சிவாயவே. எல்லாம் அல்ல ஞானமே வடிவாகிய ஞானமான் ராஜபெருமாவுடைய திருவடி வணங்கும். திருக்கைலாய பரம்பரை திருவாவூர்துறை ஆதீன குருமுதல விவசாயமுத்திர திருவடி போற்றி வணங்கும். நாம் எல்லாம் இன்றைய தினத்திலே
நமது திருவாவூர்துறை ஆதீனத்திலே இன்று சுதந்திர தின விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைய நாள் நாம் இந்தியா முழுவதும் சுதந்திரம் பெற்று 78வது ஆண்டு சுதந்திர தின கொடியை நாம் ஏற்றினோம். நமது திருவாவூர்துறை ஆதீனத்திலும் இந்த கொடி சுதந்திர தின கொடி ஒவ்வொரு ஆண்டும் ஏற்றப்படுகிறது. குடியரசு தினத்தை அன்றும் மற்றும் சுதந்திர தினத்தை அன்றும் நம்மளாம் கொடியேற்றி வழிபாடு செய்கிறோம். கொடியேற்றுவது என்றால் நம்மெல்லாம் திருக்கோயிலில் திருவிழாக்கள் நடக்கும்போது நம்ம கொடியேற்றுவது வழக்கம். இது காலங்காலமாக நடைபெற்று வருகிறது. அதுபோல் நமது திருவாவூர் ஆதீனத்திலும் தை மாதம் அசுவதி நட்சத்திரத்துக்கு முன்பு 10 நாள் முன்பு இந்த கொடியேற்றுவது அன்னக்கொடியேற்றுவது காலங்காலமாக நடைபெற்று வருகிறது. நாமெல்லாம் சுதந்திரம் போராடி பெற்ற சுதந்திரம் சும்மா சாதாரணமாக கிடைக்கவில்லை. எத்தனையோ வீரர்கள் தலைவர்கள்லாம் போராடி பெற்ற சுதந்திரத்தை இன்றைக்கு நாம் நினைவுபடுத்தி பார்க்கிறோம். ஒரு காலத்தில் இந்தியாவை அரசர்கள் ஆண்டார்கள். சேர சோழ பாண்டியர்கள்லாம் ஒவ்வொரு பகுதியாக பிரித்து இந்த நாட்டை ஆண்டார்கள். அவருடைய ஒற்றுமை இல்லாத காரணத்தினால அந்நிய நாட்கள் அந்த ஆங்கிலேயர்கள்லாம் அடிமைப்படுத்தி கொண்டார்கள். இது 200 ஆண்டுகளாக போராடி பெற்ற சுதந்திரம் நமக்கு கிடைத்திருக்கிறது. நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே என்று தாய்மான் சுவாமி சொல்வது போல அதெல்லாம் எந்த உயிருக்கும் நாம் துன்பம் செய்யக்கூடாது. எவ்வுயிரும் தன்னுயிர் போல் எண்ணி இறங்கவும் தெய்வ அருக்கருணை செய்யாய் பராபரமே என்று எந்த உயிருக்கு நாம் துன்பம் செய்யக்கூடாது. அப்படி நாம் துன்பம் செய்தால் அது வினையாகிய அந்த பாவத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். பாவத்தின் பலன் நாம் துன்பம். இப்போ நாம் இந்த காலத்தில் நம்ம பார்க்குறோம், கை கால் இல்லை, கால் இல்லை, கண் பார்க்க முடியல, காது கேட்க முடியல, வாய் பேச முடியல. இதெல்லாம் என்ன காரணம்? பாவத்தின் வினை. இந்த பாவத்தின் வினை நம்ம பாவத்தை எந்த உயிருக்கு நம்ம செய்யக்கூடாது. காடாக இருந்தாலும் சரி, மாடாக இருந்தாலும் சரி, கோழியாக இருந்தாலும் எந்த உயிருக்கு நம்ம துன்பம் செய்யக்கூடாது. இதுதான் இந்த கல்வியை தான் நம்ம படிக்கணும். அந்த அறியாமையை தான் நம்ம மூழ்கி எடுக்கிறோம். நம்முடைய அறிவு இந்த தடைப்படுகிறது. எதனால் தடைப்பது? ஆணவமனத்தினால் தடைப்பது. ஆணவம் எப்படி தனியாக இருந்தால் இல்லை, அது உயிர் கூடவே இருக்கிறது. இப்போ நம்ம பார்க்குறோம், சைவ சித்தாந்தத்தில் ஒவ்வொரு உண்மை பார்க்குறோம். பதி, பசு, பாசம். பதி என்றால் இறைவன் ஒருவன் தான், கடவுள் ஒருவர். அதுபோல் பசு என்றால் உயிர்கள். இப்போ உயிர்களை நம்ம கணக்கிட முடியாது. எண்ணற்ற உயிர்கள் நம்மால் கணக்கிட முடியாது. இதோ நம்ம மனித உயிர்களை நம்ம இந்தியாவில் 140 கோடிகள் தான் கணக்கு எடுத்துக்கணும். இன்னும் இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருக்காங்க நம்மளால் எண்ண முடியாது. இது மட்டும் இல்லை, மரம், செடி, கொடிகள், நம்ம சாப்பிட்ற உணவு, நெல், நட்டு நடுவுறமே எல்லாம் உயிர்கள் தான். நெல் உயிர்கள் தான் எல்லாம். இவ்வளோ உயிர்கள்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ ரோட்டில் போய் பார்க்குறோம், பஸ்ஸில் போடலாம், காரில் போடுறோம். அது பாடி அது விதை இல்லாமல் அது பாட்டு முளைத்து கொண்டே இருக்கிறது. இந்த உயிர்களும் ஒரு நாளைக்கு மனிதனாக பிறக்க வருகிறது. நாம் மனிதனாக பிறந்து விட்டோம். நீ அடுத்த பிறகு நமக்கு மனித பிறகு கிடைக்குமா என்பது நம்மால் சொல்ல முடியாது. அது இறைவனுடைய கையில் தான் இருக்கு. மணிவாசகர் திருவாசகத்தில் அருமையாக சொல்கிறார், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்லுவிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லாய் என்ற தாவர சங்கமத்தும் எல்லா பிறப்பும் எத்தனையோ பிறகு நான் பிறந்திருக்கிறேன். 84 லட்சம் யோனிவே பிறப்புகள் வகைகள். இதையும் தாண்டி நாம் பிறவி எடுத்துக்கொண்டே தான் இருக்கிறோம். ஒவ்வொரு பிறவியும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆடா பிறந்தா எவ்வளோ கஷ்டம், மாடா பிறந்தா எவ்வளோ கஷ்டம். ஒரு பள்ளியாக பிறக்குது, பூரானா பிறக்குது, பூரானா பார்த்தா நம்ம பயப்படுறோம், தேலை பார்த்தா நம்ம பயப்படுறோம், ஒரு பாம்பை பார்த்தா நம்ம பயப்படுறோம். ஒரு பாம்பு என்ன, பாம்பு
உடம்புக்குள்ள இந்த உயிர் இருக்கு, அவ்வளோதான். இப்போ நாம மனிதனாகிய உடம்புக்குள்ள இந்த உயிர் இருக்கு. இந்த உயிர் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. இதெல்லாம் நம்ம சைவஸ்தானத்தை படித்தா தான் தெரியும். உயிர் வந்து ஐந்தவத்தை பிடிக்கிறது. உயிர் வந்து 5 நிலைப்பட்டு கீழே மேலே இறங்குது, கீழே இறங்குது. இப்போ நாம் விழிப்பு நிலையில் இருக்கிறோம். இதுதான் நனவு. இந்த உயிர் வந்து இப்போ நம்ம இந்த இடத்துல இங்கே இருக்குது, இது விழிப்பு நிலையில் இருக்குது. நனவு, கனவு, அப்புறம் உயிர் வந்து கீழே இறங்குது. கனவு, கனவு, உறக்கம், நெஞ்சுக்குள்ள வந்து உறக்கம். ஒரு தொப்புகளில் அந்த உயிர் பேருறக்கம், அதுக்கு கீழே தொப்புக்குள்ள ஒரு உயிர் படக்கம். இந்த உயிர் படத்துக்கு கீழே போயிட்டு கேவல நிலைக்கு போயிடுது. அப்புறம் மீண்டும் நம்ம தூங்கி எழுந்துட்டோன்னு மேலே உயிர் வந்து பெற்று இருக்கிறது. இதே மாறி மாறி வந்து கொண்டே தான் இருக்கிறது. நம்ம ஒவ்வொரு நாளையும் செத்து செத்து பிறக்கிறோம். பல்லுபடியே சொல்கிறார். அந்த உயிரை பற்றியெல்லாம் அருமையாக சொல்கிறார். அதுபோல் நாம் எல்லாம் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்புகின்றார். ஒவ்வொரு நாளைக்கு நாம் உறங்கி விழிப்பு இதெல்லாம் இந்த நிலையில் ஏற்படுகிறது. நம்மெல்லாம் இறைவனை நினைத்து பார்க்கணும். நம்மளுடைய அறியாமை எதனால் மூடி கிடக்கிறது? இந்த ஆணவத்தால் மூடி கிடக்கிறது. இந்த அறிவு விளங்க வேண்டுமானால் நாம் இறை வழிபாடு நமக்கு தேவை. நம்ம நல்லதை செய்யணும், நல்லதே நினைக்கணும், இறை வழிபாடு செய்தால் தான் நம்முடைய அறிவு வளர்ச்சி பெறும். அறிவு என்பது பேரறிவாளர். சிவருமான் ஒருவன் தான் பேரறிவாளர். நாமெல்லாம் சிற்றறிவு உடைய உயிர்கள், கொஞ்சம் கொஞ்சம் அறிவிக்கக்கூடிய உயிர்கள். இறைவனால் கொஞ்சமாக அறிவிக்கப்படுகிறது. ஒரே முழுவதும் முழுமையான அறிவு நமக்கு கிடையாது. இப்போ மரஞ்செடி கொடிகள்லாம் பார்க்குறோம் ஓரறிவு உயிர்கள். இப்போ விலங்குகள்லாம் பார்க்குறோம் 5வது அறிவு. இப்போ மனிதனுக்கு 6வது அறிவு. இந்த 6வது அறிவு தான் நம்ம அறிவை நம்ம பயன்படுத்தி நல்லதையே செய்யணும், நல்லதையும் நினைக்க வேண்டும். அறிவின் பயன் என்ன என்று வள்ளுவர்லாம் அருமையாக சொல்கிறார். அறிவினால் ஆகுவது உண்டோ இறுதி நோய் தன்னோல் போய் போற்றாக்கடை என்று வள்ளுவரை சொல்கிறார். பிற உயிர்கள் துன்பத்தை தன் துன்பம் போல் பாதுகாக்கும் என்று வள்ளுவரை சொல்லியிருக்கிறார். இதுபோல் நாம் எல்லாம் காலத்தை வீணாக்காமல் நாம் எல்லாம் உண்பதும் உறங்குவதும் உறக்குவதுமாக நம்முடைய காலங்கள்லாம் கழிந்து கொண்டிருக்கிறது. இதோடு நிறுத்தி கூறுவதில்லை. இந்த உயிர் வந்து அழிவதில்லை. இறைவன் என்று இருக்கின்றானோ இதுபோல உயிர்கள்லாம் இருக்கின்றன. உயிர்களை இறைவன் படைக்கவில்லை. இறைவனைப் போல அனாதையாக இருக்கிறோம். அதான் பதி, பசு, பாசம். பதி என்றால் இறைவன் ஒருவன். பதி, பசு என்றால் உயிர்கள், பாசம் என்றால் ஆணவம், கண்மம், மாய். இந்த மும்மலங்கள் தான் நாம் அடைபட்டு கிடக்கிறோம். இந்த மும்மலங்கள் இருந்து நாம் எல்லாம் விடுபட வேண்டும். விடுபடுவதற்காகத்தான் நமக்கு திருவாடு ஆதிமான சைவஸ்தானங்கள்லாம் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 14 சாத்திரங்கள்லாம் நம்ம படிக்கணும். இது பள்ளிக்கூடத்துக்கு படிப்பு மட்டும் படிப்பு இல்லை. சைவஸ்தான சாத்திரங்கள் படித்தா தான் நம்முடைய இந்த உலகம்னா என்ன, இந்த உலகம் யாரால் படைக்கப்பட்டது, இந்த உயிர்னா என்ன, இந்த உடம்புனா என்ன, இந்த உடம்பு எவ்வளோ காலம் நிற்கும், இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளணும். இந்த மாயா என தொடங்கப்பட்ட இந்த உடம்பு மாயை, இதில் நிலையில்லாதவற்றை நிலையில்லை என்பதும் உள்ளறிவாண்மை கடை என்பது போல நிலையில்லாத இந்த உலகத்திலே நாமெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்மெல்லாம் ஏதோ 100 வருஷம் வாழ்வோம்னு நினைத்து கொண்டு இருக்கிறோம். அது கூட வாழ முடியவில்லை. இப்போ குழந்தையாக எல்லாம் போகிறான். 6 குழந்தைகள்லாம் போனால் மூழ்கி இறந்து போய் விடுகிறது. ரோட்டில் போனால் அடிபட்டு இறந்து போடுது. இதெல்லாம் குழந்தைகள்லாம் பெற்றோர்கள் பாதுகாத்து வளர்க்க வேண்டும். பாதுகாத்து வளர்த்து அதுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்லி நல்ல பள்ளிக்கூடங்களில் சேர்த்து நல்லா எதிர்காலத்தில் நல்லா படித்தால் தான் நமக்கு வேலை கிடைக்கும். படிக்காமல் வேலை கிடைக்குமா? கிடைக்காது. கல்வி என்று அழிவில்லாத செல்வம். பொறுமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையின் ஏமாப்படுத்தி என்று வள்ளுவர் சொல்லி எத்தனை பிறகு எடுத்தாலும் கல்வி அழிவில்லாத செல்வம். கல்வி கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த அறிவு வளர்ச்சி அடையும். தோண்ட தான் கொஞ்சம் மணல் தேனி உயிர் கூறும். தொட்டணித்து ஊறும் மணற்கேணி மாந்தட்டு கட்டணித்து ஊறும் அறிவென்று வள்ளுவர் சொல்வார். எப்படி மணல் கேணியில் கொஞ்சம் கொஞ்சமாக தோண்ட நீர் ஊறி வருதோ அதுபோல் நம்முடைய அறிவு வளர்ச்சி அடையணும். வளர்ச்சி அடைந்து நம்ம நாட்டுக்கு நல்லதே செய்யணும், நல்லதே நினைக்கும் என்று சொல்லி இங்கே வந்திருக்கின்ற மாணவர்கள் அனைவருக்கும் இந்த 28வது சுதந்திரம் சிறப்பாக நாம் எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மற்றும் குழந்தைகளுக்கெல்லாம் இன்றைக்கு இனிப்பு வழங்கப்படுகிறது. எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். எல்லா குழந்தைகளும் ஒற்றுமையாக இருந்து
நாட்டுக்கு நல்லதையே செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களை எல்லாம் வாழ்த்துகிறேன். சிவா திருச்சிற்றம்பலம். அணுவாகே புயலாரும் பொழின திருவாவடு துறைவால் குரு நமச்சிவாய தேவன் செயலாதே மரபுடையோன் திருமரபு நீடோடி தழைகமாதோ. திருச்சிற்றம்பலம். अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलति तरंगा जगशु